ஓகே. அதே மாதிரி நைட்டில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாமா மேம்? ப்ராப்ளமே இல்லை, சாப்பிட்லாம். அவங்க ஏன் நைட்டில் சாப்பிட்றாங்கன்னா மலச்சிக்கல் வராத, காலையில் ஈஸியாக அது போயிடணும்னு சாப்பிட்றாங்க. டயபெட்டிஸ் இல்லைன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஒரு சில பேர் நைட்டில் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா? அதான் என்ன டைமுங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் 8 மணிக்கு இல்லை 7:30 மணிக்கு உணவு சாப்பிட்டீங்க, ஒரு 1/2 hour கழித்து வாழைப்பழம் சாப்பிட்டா ஓகே. நீங்கள் 12 மணி நைட்டு 3 மணிக்கு காலையிலலாம் சாப்பிடக்கூடாது. எந்த உணவுமே அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வாழைப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாழை, மஞ்சள் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், ஏலக்கி, அப்போ இன்னும் அதிகமாக இருக்குது இல்லையா, ரஸ்தாளி அதிகமாக இருக்குது இல்லையா, அது மாதிரி எல்லாமே சாப்பிட்றது நல்லதா, இல்லை இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கா? எல்லாமே நல்லது. பட் கற்பூர வாழை பேசிக்காக யாருக்கெல்லாம் வீசிங் கோல்டெல்லாம் இருக்கோ அது வராத தவிர்க்கும், அவங்க அது சாப்பிடலாம். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ ரொம்ப பெரிய செவ்வாழையாக இருந்தால் 2 பேர் சாப்பிடுங்க, இல்லை 3 பேர் சாப்பிடுங்க, அது சைஸை பொறுத்து. ஃபுல்லாக ஒரு வாழைப்பழம் நம்மளே சாப்பிடணுன்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 3-4 வாழைப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுடுறாங்க. இது பண்ணவே வேண்டாம், ஒன்று சாப்பிட்டா போகிறோம்.